ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே கேசி கருப்பன் 2021 வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 22,523 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போ பார்த்தீங்கன்னா 84.36% வாக்குகள் பதிவாயிருந்தது. இப்போ எஸ்ஐஆர் நீக்கங்கிறது இந்த பகுதியில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 17,274 வாக்குகள் தான் நீக்கியிருக்காங்க ஆஃப்டர் எஸ்ஐஆர். ஆனாலும் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா 91.82% பதிவாயிருக்குது. இது தாவேகா உடைய பிரசன்ஸ்னால அதிகமாக கூடியிருக்குதா, அதாவது இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்களா, என்ன காரணம் அப்படிங்கிறத கலாய்வில் ஈடுபட்ட தியானேஷ் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். பவானி கேசி கருப்பன் மீண்டும் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார்னா என்ன காரணம்? கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. ஏன்னா அவர் தொகுதி மக்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்கிறாரு. ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ கூட அவர் தொகுதிக்கு பரிச்சயப்பட்ட நபர் கூட, எளிதில் பார்க்கக்கூடிய நபர். அது ஒரு காரணம். கவனிப்புகளும் கடைசி நேர கவனிப்புகளும் முதல்ல அவர் மக்களிடையே நல்ல கண்டிக்கிறதுனால கண்டிப்பா வெற்றி பெறக்கான சூழல் தான் இங்க இருக்குது. தாவேகாவுடைய தாக்கம் இங்க எந்த அளவுக்கு இருக்குது? எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவங்க வாங்குவாங்க? தாவேகா எல்லா தொகுதியிலுமே சொல்ற மாதிரி தான் 20% வாக்கு ஓட்டை பிரிப்பாங்க. பட் இருந்தாலும் இவரோட வெற்றி அது எந்த அளவுக்கு பாதிக்காது. இப்ப திமுகவுடைய சந்திரசேகர் அவர் எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு? அவரும் கவனிச்சிருப்பாரு மக்களை. ரெண்டு பேர்ல யாரு நல்லா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப கேசி கருப்பன். ஆனா அந்த தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இங்க திமுக எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தது? அவங்களுடைய வேலை எப்படி இருந்தது இந்த பகுதி? திமுக தொகுதி நல்லதான் பிரச்சாரம் பண்ணுச்சு, மாற்று கருத்து கிடையாதுங்க. பவானியில வன்னியர் சமூகத்திலிருந்து அதிகமா இருக்கிறாங்க. பட் வன்னியர் சமூக வேட்பாளர் தான் பவானியில் நிறுத்திக்கிறாங்க திமுக. பட் இருந்தாலும் இங்க அன்புமணி ராமதாஸ் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதுனால, அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க சமூகம் சார்ந்தவர்கள் அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால இங்க கருப்பன் ஒரு வெற்றி வாய்ப்புல உறுதியா இருக்குது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேசி கருப்பன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாவேகா 20% வரைக்கும் வாக்குகளை பிரிப்பாங்க. அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு கேசி கருப்பனுடைய வெற்றியை தடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. சந்திரசேகர் அப்படியவர் அதே சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதிமுக தரப்புல அன்புமணி அவர் கூட்டணியில் இருக்கார், பாமக கூட்டணியில் இருக்கிறது. அவரும் இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அவர் இங்கு இருப்பதனால வன்னியர் சமுதாய மக்களும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் கேசி கருப்பனுக்கு இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொகுதியிலே அவருக்கு நல்ல பெயர் இருக்கிறது. தேர்தல் அப்படின்னாலே கடைசி கட்ட கவனிப்பு இருக்கும். அந்த கடைசி கட்ட கவனிப்பையும் கனக்கச்சிதமாக கேசி கருப்பன் முடித்ததுனால வாய்ப்பு அவருக்குத்தான் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.